வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க பேச வந்துள்ளோம். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு பக்கம் உண்மைகளை ஆதாரத்தோட நிரூபிக்க வந்துட்டாரு, களத்தில் இறங்கிட்டாரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீரப்புலி வீரசிங்கம் மனோகர் தாங்க. மனோகர் அவர் எப்படா வந்தாரு, அவரோட வருகையை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனோகர் கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல இருந்தார். ரொம்ப நாளாக ரெஸ்ட்ல ஒருத்தனை விட்டு வச்சிருக்கான். அவன் வந்தானா களத்தில் இறங்கினானா அதுக்கப்புறம் யாராலையும் அவனை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அது போல தாங்க நம்ம மனோகர் கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல இருந்தார். இப்போ ஆதாரத்தெல்லாம் திரட்டி ஒரு பக்கம் ராஜேஸ்வரியை மிரட்டுனுங்கிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மனோகர் தாங்க. இது விஜய்க்கும் நல்லா தெரியும். உண்மையை ஒத்துக்கிட்டு சரி ஓகே பணம் எங்கே கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி தன் வாயாலே தவளைக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவளே வாயை கொடுத்து மாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட காத்துன்னு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா, இதுக்கப்புறம் அது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் கதிரேசன் இருக்காருல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி சோழியை முடிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் மல்லி செம்ம கோவத்தோடு இருக்க, ஆதாரத்தோட வந்து உன்னை தவடையை பிடிச்சி வெளியே தள்ள போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அந்த மல்லியை என்னென்ன சாதாரணமான ஆள் நினச்சின்னு இருக்கிறான். அந்த மல்லியை மேலே கை வச்சா அவன் கையை உடச்சி அடுப்பில் வச்சிருவேன். அவன் என்ன நினச்சின்னு இருக்கா, என் மேலே அசால்ட்டாக கையை வச்சுட்டு போயிடலான்னு நினச்சின்னு இருக்கல, அப்படியெல்லாம் ஒரு ஞாபகம் வச்சுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. என்னடா இவ இஷ்டத்துக்கு இவ பேசின்னு போயினே இருக்கா, இவ பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் பேச விட்டு நம்ம வேடி கேட்கறது நம்மளோட வேலையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது. என்னங்க பண்றது, கேட்குற இடத்துல நாம இருக்கோம், அதனால கேட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற எதுவும் இல்லைங்க, சிம்பிளிக்கு பிலாப்பி அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்த மூவ் பண்ண இருக்காங்க. அப்படி என்னடா விஷயம் மூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மறுபக்கம் அந்த ராஜேஸ்வரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவாதான் அதிகமாகுது. ஒரு பக்கம் விஜய் அடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. ராஜேஸ்வரி நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ மேலே பொட்டப்புள்ள மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்றதுக்கோசம் அக்கா மேலே கை வைக்கூடாது, சைலண்டாக இருக்காரு. உடனே நம்ம மல்லி சந்தில் வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. ஏண்டி நானும் பார்த்துன்னு இருக்கேன், என் புருஷன் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய லாடு, இந்த கம்பெனி இந்த சொத்து எல்லாத்தையும் உருவாக்குனது அவர் சொத்துல நீ பிச்சை கேட்டுன்னு வந்துட்டு அவரவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவ, அதை நான் பார்த்துட்டு வெளியே சும்மா இருப்பேன்னு நினச்சேன். மொபைல இதுக்கு மேலே விஜய் மேலே ஒரு கை வைக்கிறதுக்கு கை ஓங்கணும், கையை உடைச்சிடும். இதே வேற யாரும் தான் விஜயே ஒரு பக்கம் அடிச்சு ஓரம் தள்ளிட்டு பாரு. கூட பிறந்த அக்கான்றத ஒரே காரணத்தினால்தான் சைலண்டா பொறுத்தார் பூமி ஆள்வான்ற மாதிரி பொறுத்து போயின்னு இருக்காரு. அதுக்காக ஒருத்தர் பொறுமையாவே இருக்காங்க, லாஸ்ட் வரையும் பொறுமையாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்த்துன்னு இருந்தேன்னா அதுதான் உன்னோட முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது வா வா என்னமா சொல்றீங்க, சொல்லுங்க எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ பண்ணுங்க. உங்க வாயே உங்க உருட்டு, நீங்க உருட்டலாம் இல்ல, நீங்க உருட்டாம இருக்க முடியுமா, அதனால உருட்டுங்க ராசா உருட்டுங்க, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் விஜய் இந்த பக்கம் மல்லி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ ஒரு வழியா ராஜேஸ்வரி ஒழிச்சு கட்டியாச்சு. இப்ப ராஜேஸ்வரி எங்க போயிருக்கா, எங்க தஞ்சம் அடையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேரா தீபிகா கிட்ட தான் போறாங்க. தீபிகா கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. தீபிகா இருந்து சரி ஓகே கேஸ் எல்லாமே ஒரு பக்கம் ரிலேவல் தான் இருக்கு, அவ எப்படி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தரலாம், அவளுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது, அவளை நான் சும்மா விட மாட்டேன், எதுக்கும் கவலைப்படாத, இப்பயே நான் வரேன், வந்து உண்டுள்ள வேறு இல்லைன்னா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரி ஏதோ ஒன்று பண்ணா நல்லதான், என் மனசுக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்கள பத்தி பேசுறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் விஜய் மேல கோவத்தை வச்சுன்னு இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஐசு மறுபக்கம் விஜய் வெண்பா இனிமே பேசக்கூடாது, இனிமே நீ ரன்னிங் ரேஸ் போகக்கூடாது, ஏன்னா எல்லாரும் ஒரு பக்கம் அபாட்டமா பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால மன உடைச்சல் கால என் பொண்ணை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இனிமே என் பொண்ணு வரமாட்டா அப்படின்ற மாதிரி கோவத்தோட வந்துடுறாரு. இதோ பாருங்கப்பா, நான் எந்த ஒரு தப்பும் செய்யல, இப்போ நீங்கள் என்ன இந்த போட்டியை விட்டு விளக்குனா அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு தானே அர்த்தம், நான் தப்பு செஞ்சிருந்தானே அர்த்தம், அந்த தவறுனால தானே விளக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படி இல்லை வெண்பா, நீ இப்போ சின்ன பொண்ணு உனக்கு புரியாது, எனக்கு எல்லாம் புரியும்பா, எல்லாரும் சேர்ந்து என்ன ரொம்பவே கார்னர் பண்ணுறீங்க, நான் பார்த்தேன் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமாக இருக்கா, நான் யாருக்கு என்ன தீங்கு விளை வச்சேன், என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க, நீங்கள் யார் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டைலாக்கெல்லாம் இலப்படுதுங்க. இப்போ என்னடா பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா, இப்படியே ஒரு பக்கம் சண்டை ஆர்குமெண்ட்டுன்னு போயின்னு இருந்தா இது தொடர்ந்து கண்டினியூவாக போயினே தான் இருக்கும்.
இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த முற்றுப்புள்ளியை யார் வைக்கிறது, எப்படி வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழப்படுது. கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா, ஓ இப்படி இருக்குமோ, ஓ அப்படி இருக்குமோ, இதோ இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. அதே சமயத்தில் தீபிகா வந்து ஒரு பக்கம் தீபக் கேட்டால், இதோ பாரு தீபக், இதுக்கு மேலே உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்ல. என் பொண்ணு இனிமேல் சந்தோஷமா ரன்னிங் ரேஸில் எல்லாத்துலையும் ஓடுவா. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டா. இனிமேல் உன்னோட ஹெல்ப் எனக்கு 0% கூட தேவையில்ல. இனிமேல் நீயே வாண்டடாக வந்து இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அதை பண்ணி இதை நோட்டுறேன், இதை பண்ணி அதை நோட்டுறேன் அப்படின்ற வார்த்தையை என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாரு. என்னடா இது, சிவனேன்னு தான் உண்டு தான் பொழப்புண்டுன்னு போயிட்டு இருந்தா நமக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையும் ஒரு வேதனையும் வந்தா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே பண்ண முடியாதா. ஸ்ரீனிவாசம் கோவிந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தள்ளி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்லயும் சோகத்திலயும் இருக்காங்க. இந்த சோகமும் இந்த வேதனையும் நீடிக்குமா, நீடிக்காதா, அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேராக கோர்ட்டுக்கு போறாரு, கேஸ் போட்டுறாரு ராஜேஸ்வரி மேல. இந்த மாதிரி ராஜேஸ்வரி தேவையில்லாம எங்க குடும்பத்துல குட்டியா குழப்பின இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு அவதூறான கேஸை போட, அவர் ஒரு பக்கம் ஐயோ நான் இதை பண்ணலன்னு சொல்லிட்டு கதற, நீ கதனாலும் சரி உதறினாலும் சரி நீ பண்ண தப்புக்கான ஆதாரம் இருக்கு, அதனால இனிமே நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில கேஸை முடிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.